இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 14ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்கள் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 116 5வது வசனம், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவராம்? அவர் கிருபையும் நீதியும் உள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக மனதுருக்கம் உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை அங்கே வானத்துக்கு மேலாக அந்த நாட்களில் இருக்கிறதாம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதைவிட மேலாக அந்த நாட்களில் அந்த கிருபை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படியாக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர் நீதியை சரிக்கட்டுகிற தேவனாயும் நீதியை செய்கிற தேவனாயும் நீதி உள்ளவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் நீதியோடும் நியாயத்தோடும் இந்த நாட்களில் அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இந்த இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நீதிக்கு மாறாக எந்த காரியத்தையும் இந்த நாட்களில் செய்ய மாட்டார். நீதியின்படியே அவனவனுக்குரிய தேவைகளை அவனவனுக்குரிய காரியங்களை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் என்று இந்த சங்கீதம் 116 5 இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மகா பெரிய கிருபையை இந்த நாட்களிலே அளித்திருக்கிறார். அத்தோடு கூட நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற தேவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு காரியமாக இருந்தாலும் எப்படியாக அந்த நீதியையும் கிருபையையும் நமக்கு இந்த நாட்களை அளிக்கிறார் என்றால், அவர் தன்னுடைய மனதுருக்கத்தின் நிமித்தம் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அவர் உருக்கமுள்ள தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். இரங்குகிற தேவனாயும் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை செய்கிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, மனுஷனுடைய உருக்கமும் மனுஷனுடைய இரக்கமும் இந்த நாட்களில் எந்தெந்த வேளையிலும் எந்தெந்த நேரத்திலும் மாறி போகக்கூடியதாக இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற உருக்கமும் மனதுருக்கம் இந்த நாட்களிலே சில வேளைகளிலே சூழ்நிலைகளிலே அவைகள் மாறி போக கூடிய சாத்தியக்கூறுகளாக நாட்களில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் உருக்கத்தின் நிமித்தம்தான் இந்த நாட்களிலே நம்மை ரட்சிக்கிறார், நம்மை அணைக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை சுகமாக்குறார். வேத புஸ்தகத்திலே எடுத்து பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் மனதுருகி என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் மனதுருகி குஷ்டரோகிகளை தன்னுடைய கரத்தினால் கூசாமல் தொட்டார். குருடர்கள் மீது இந்த நாட்களிலே அங்கே குருடர்களுக்கு கரங்களை வைத்து பார்வை அளித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மனதுருக்கம் உள்ள தேவன், கம்பேஷன். பாருங்கள், ஆண்டவருடைய இந்த கம்பேஷனுக்கு எந்த விதமான ஒரு முடிவுமே இல்லாமல் இந்த நாட்களிலே இருக்கிறது. மனுஷன் பார்க்கிற விதமாக நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே பார்ப்பதில்லை. அவருடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கிறது. அதனாலே அந்த கிருபையும் நீதியும் உள்ள தேவன் நம்மேலே மனதுருகி நமக்கு தன்னுடைய ரட்சிப்பை இந்த நாட்களிலே அருளியிருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் ஏந்தி
உம்முடைய நாமத்தை இந்த நாட்களிலே நான் புகழ்ந்திடுவேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் கையில் ஏந்தி அவருடைய நாமத்தை புகழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.